she would be chairing, and we have Dr. Salim and Dr. Dharmesh to join us on the stage to co-chair this session. I hereby hand over the mic to our wellness guru, Dr. Gautaman, to share his experiences with all of us. Thank you. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ஐ திங்க் எல்லாரும் ஒரு லஞ்சுக்கு அப்புறம் இப்படி லேசாக ஃபேஸில் ஒரு ஃப்ரெஷ்னஸோடு இருக்கிறத பார்க்க முடியுது. கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி வாங்களேன். இந்த லாஸ்ட் ரோக்கு முன்னாடி இருக்க ரோ, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வரீங்களா ப்ளீஸ்? எல்லாம் செக்யூரிட்டியை கூப்பிட்டு எல்லாரையும் தரன்னு முன்னாடி இழுத்துட்டு வரணும். வாட் ஷல் ஐ டூ? எல்லாம் வந்துட்டீங்களா? அவ்வளோதானா? குட். எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். ஒரு நீண்ட பிரயாணம், கொஞ்சம் கால் கடுமையான வழியில் இருக்குது. அதனால் என்னால் நின்று பேச முடியல. அதனால் உட்காந்து தான் பேசுகிறேன். யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு டாபிக் இந்தியா 2035 உண்மையிலே வல்லரசு ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உண்டாக்கக்கூடிய ஒரு டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இங்கே நிறைய மருத்துவர்கள் நம்ம இருக்கோம். நம்ம எல்லாருமே நம்மளோட சிஸ்டமில் ரொம்ப கான்ஃபிடென்ட். என்னால் வானத்தை வில்லா விளைக்க முடியும், நிறைய மாற்றங்களை என்னால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லார்கிட்டையுமே உண்டு. இறைவன் அதற்கான ஒரு பலத்தையும் அனுபவத்தையும் திறமையையும் ஞானத்தையும் நமக்கு கொடுத்திருந்தாலும் கூட நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சிரமம் என்ன? நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவன், நல்ல நோயாளி, நல்ல செவிலியர் இருந்தாலும் கூட சில நோய்களை குணப்படுத்தக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நம்ம அடைய முடியறதில்லை. அப்படி நம்ம சவாலாக நினைக்கக்கூடிய ஒரு நோய் தான் சர்க்கரை நோய். ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஒரு டாக். இது வெறும் டாக்டர்ஸாக இருக்கவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். எதற்காக இதை பற்றி பேசுகிறேன்னா, 2 நோபல் பரிசு பெற்ற அறிஞர்கள் சென்ற வருஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட நோபல் மாதிரி பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு ஒன்று கொடுத்தாங்க. எதற்காக இந்த பரிசை அவங்க கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆராய்ச்சி ஏன் மிடில் கிளாஸாகவே இருக்குது. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பட்டதாரி தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கு ஒரு சராசரி குடும்பத்துடைய வருமானம் 50 வருடத்துக்கு முன்னாடி இருந்ததை விட 100 மடங்கு 200 மடங்கு அதிகமானாலும் கூட ஏன் பொருளாதாரத்தில் எல்லாருமே பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியோட முடிவு ரொம்ப அழகாக என்ன தெரியுமா சொன்னாங்க? நம்ம யாருமே நோயை பற்றி புரிஞ்சு கொள்வது கிடையாது. திரும்ப திரும்ப வெட்டில் பூச்சி மாதிரி நம்முடைய வருட வருமானத்தில் கிட்டத்தட்ட 30-40% வெறும் மருந்துகளுக்காக, மருத்துவத்திற்காக மட்டும் செலவு செய்கிறோமே தவிர நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோயை புரிந்து கொண்டு அந்த நோயுடைய தீவிரத்தை குறைத்து இந்த நோயுடைய பக்க விளைவுகளை மாற்றி ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம யாருமே முயற்சி செய்வது கிடையாது. அதனால் என்னதான் வருமானம், ஒரு குடும்பத்துடைய வருட வருமானம் ₹1,00,000 இன்றைக்கு 50 லட்சம் ரூபாயாக மாறி இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தால் சுயமாக பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியாமல் இருப்பதற்கான காரணம் இந்த நோயை பற்றி புரிதலற்று இருப்பது அப்படிங்கிறது தான். அப்போ எந்த நோய் இன்றைக்கு நமக்கு சவாலாக இருக்குது? இன்றைக்கு 2035 உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசுகளில் ஒரு முக்கியமான இடத்தை இந்தியா பிடிக்குதோ இல்லையோ, நிச்சயமாக சர்க்கரை நோயாளிகளும் சர்க்கரை நோயாளிகளால் ஏற்படக்கூடிய அரசுக்கு மருத்துவ ரீதியாக ஏற்படக்கூடிய செலவுகளும் சரி, பொருளாதார ரீதியாக ஒவ்வொருத்தருடைய அவர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த திறன் குறைஞ்சு போகிறதுனால ப்ரொடக்டிவிட்டி குறைய போகின்ற வகையிலும் சரி, மிகப்பெரிய சவாலாக நமக்கு இருக்க போகிறது எதுன்னு பார்த்தா சர்க்கரை நோய் தான். இந்த சர்க்கரை நோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, நம்மெல்லாம் டாக்டர்ஸ் தான் இருந்தாலும் ஏதோ எனக்கு தெரிந்த வரையிலும் ஒரு 7 விஷயத்தை மட்டும் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்குறேன். முதலாவது, இன்றைக்கு சர்க்கரை நோய் ஏன் வருது? யாராவது பதில் சொல்ல முடியுமா? தயவுசெய்து யாரும் ஸ்லோகா சொல்லாதீங்க ப்ளீஸ், அனுபவத்தை மட்டும் சொல்லுங்கள். சர்க்கரை நோய் ஏன் வருது?
ஒருத்தர் கை எடுக்கிறார், அவருக்கு ஒரு மைக் கொடுக்கணுமே. ஐயாவுக்கு ஒரு மைக் கொடுக்க முடியுமா? Wrong food, lack of exercise. ஓகே, வெரி குட் சார். வேற வேற யாருக்கும் அது கூட சொல்ல முடியல. எல்லாரும் தெளிவாக இருக்கீங்களா? சரி, நான் சொல்கிறேன் சர்க்கரை நோய் ஏன் வருதுன்னு. 7 காரணங்கள் சொல்ல போகிறாங்களா? மேடம். சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல், லேட் நைட் ஸ்லீப்பிங், அன்டைமில் எடுக்கிற செரிக்கக்கூடாத உணவுகள், செரிக்க முடியாத உணவுகளை செரிமானம் ஆகாத நேரத்தில் எடுக்கிறது, ஆயில் பாத் இல்லை. ரொம்ப நல்ல விஷயமா, தேங்க்யூ. பித்தம் கூடியதால் வந்தது தான் பிரமேக நோய். வெரி குட், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ ரொம்ப அழகாக சொன்னாங்க. இதே விஷயத்த கொஞ்சம் என்னுடைய அனுபவத்தில் ஒரு 7 விதமாக பிரித்து நான் சொல்கிறேன். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி, அபியாசம். 7 pillars ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். எப்படி இந்த 7 பில்லர் ஆஃப் லைஃப்னு ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய விஷயத்த எப்படி நம்ம பிரேக் பண்ணுறோம், எப்படி சர்க்கரை நோய் வருது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மாலை நிகழ்ச்சி நான் வரணும், பேசணும்னு ஆசைப்பட்டேன். முதலாவது உணவு. நம்ம எல்லாரும் தவறான உணவுகளை பற்றி தான் பேசுகிறோமே தவிர, உணவு எப்படி சாப்பிட்ணும், எந்த நேரத்துக்கு சாப்பிட்ணும், உணவு சாப்பிடுவதால் நம்ம உடம்புக்கு ஏற்படக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றி பெரிய ஒரு விழிப்புணர்வு கிடையாது. சமீபத்தில் ஒரு தமிழ் ஆசிரியர், ஒரு 90 வயது இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர், அவர் ஒரு வரலாறு ஆசிரியரும் கூட, என்னுடைய நீண்ட கால நலம் விரும்பி, 30 வருஷமாக அவர் எனக்கு தெரியும். அவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அழகாக, நான் பொதுவாக ஃபேஸ்புக்கில் நிறைய கட்டுரைகள் எழுதுவேன். அதில் ஒரு கட்டுரை உணவை பற்றி எழுதியிருக்கும்போது அந்த உணவு பற்றிய கட்டுரைக்கு அவர் அழகாக கொடுத்துருந்தார், பாரம்பரியத்தை மறந்ததால் எவ்வாறு நமக்கு சர்க்கரை நோய் ஏற்பட்டதுன்னு. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மெல்லாம் 3 வேளை உணவில் இன்றைக்கி இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் 3 வேளை உணவு அவசியமா? ஏன் உணவு நோய் உருவாக்குது? ஏன் ஒரு சாதாரண உணவு, எல்லாரும் சாப்பிட்ற உணவு நமக்கு ஏன் சர்க்கரை நோயை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, முதலாவது பார்ப்பது, தேவைக்கு அதிகமாக உணவு எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு, தெரிஞ்சோ தெரியாமலோ. தேவைக்கு அதிகமாக உணவு அப்படிங்கிறது 3 இட்லி சாப்பிடக்கூடிய இடத்துல 4 சாப்பிடுவது கிடையாது. 3 வேளை உணவே இன்றைக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. இரண்டாவது, நேரத்துக்கு உணவு சாப்பிட்றோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் நேரத்திற்கு உணவு சாப்பிடுவோம்? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நிச்சயமாக டைமுக்கு இருக்கும், ஏன்னா வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சாப்பிட்டு ஓடி போயிடுவோம். ஆனால் மதிய உணவு, இரவு உணவு நிச்சயமாக நம்ம கையில் கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தில் உணவு சாப்பிடுவது, குறிப்பாக நம்முடைய உணவு முறைகளில் வந்திருக்கக்கூடிய மாற்றம். ஒரு காலத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் எங்களுடைய வில்லேஜிலேருந்து சென்னைக்கு வரும்போது மொத்த மவுண்ட் ரோட்லேயே 9:30 மணிக்கு மேலே ஹோட்டல்ஸ் இருக்காது. வந்தோன்னா மவுண்ட் ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா கிண்டியில் ஒரு ஹோட்டல் இருக்கும், போரூரில் ஒரு ஹோட்டல் இருக்கும், அடுத்து நாங்கள் திருவள்ளூருக்குள்ளே போகும்போது ஒரு ஹோட்டல் இருக்கும். 3 ஹோட்டல் இருக்கும் மொத்த இந்த 50 கிலோமீட்டர் பாதையிலேயே. அப்போ 9:30 மணிக்கு மேலே உணவு சாப்பிடக்கூடிய கலாச்சாரமே இல்லாமல் இருந்த நம்முடைய ஊரில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நடு இரவு இல்லை விடிகாலை வரை உணவு கிடைக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருச்சு. நான் ஒரு நாள் திருச்சியிலேருந்து சென்னை ட்ராவல் பண்ணிட்டு வரேன். நைட்டு ஒரு 3 மணிக்கு வரும்போது அந்த கிண்டி ரவுண்டானால கிட்டத்தட்ட ஒரு 200 கார்கள், ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். இன்றைக்கி நேரத்திற்கு உணவு சாப்பிடாமல் நாம் இருப்பது கூட இன்றைக்கு இந்த நோய்க்கு ஒரு அடிப்படை அப்படிங்கிறது நம்ம யாரும் இன்னும் புரிஞ்சுக்கல. மூன்றாவது, நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி எத்தனை பேர் நாம் நொறுங்க சாப்பிட்றோம்? காலை உணவுக்கு ஒரு 15 நிமிடம், மதிய உணவுக்கு ஒரு 15 நிமிடம், இரவு உணவுக்கு ஒரு 15 நிமிடம்னு ஒரு நாளைக்கு 45 நிமிடம் கூட உணவுக்கு நேரம் செலுத்த கூட நம்ம யாருக்கும் ஒரு கவனம் இல்லாத சூழலில் நம்ம இருக்கும். இதை ஏன் உங்ககிட்ட எல்லாரும் சொல்கிறேன்னா, நீங்கள்லாம் அப்படி செய்யணும். முதல்ல அடுத்து உங்களுக்கு வர பேஷண்ட்ஸ்க்கும் அதை சொல்லணும். 3 வேளை உணவுக்கு 15 நிமிடம் அல்லது ஒரு அரை மணி நேரம் சாப்பிடக்கூட நேரமற்ற ஒரு நிலையில் நம்ம இருக்கோம்னா அப்புறம் நம்ம உடம்பு எப்படி நல்லா இருக்கும்? என்ன உணவு சாப்பிட்றோங்கிறதுல நமக்கு விழிப்புணர்வு. பீஸா சாப்பிட்றோமா, பர்கர் சாப்பிட்றோமா, கோதுமை சாப்பிட்றோமா, அரிசி சாப்பிட்றோமா, நிறைய கேள்விகள்.
ஆனால் சாப்பிடக்கூடிய உணவு அமிர்தமாகவே இருந்தாலும் கூட நஞ்சாக மாறி உடலில் நோயை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது எவ்வாறு ஒரு நல்ல உணவு நம்மை காப்பாற்றும்? இந்த கடைசி 10 வருஷத்தில் நம்ம பார்த்தோம்னா நிறைய உணவு சார்ந்த விழிப்புணர்வுகள் இருக்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் நோய்த்தன்மை குறையாமல் இருப்பதற்கு காரணம் உணவின் மேல் நாம் கவனமற்று இருப்பது. இரவு உணவாக அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது பாரம்பரிய மருத்துவம். எல்லா மருத்துவ முறையும் சொல்லுவது இரவு நேரங்களில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முடிந்த அளவுக்கு சுலபமாக செரிக்கக்கூடிய உணவாக வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்கிறது தான் பாரம்பரிய மருத்துவம். ஆனால் இன்று இரவு நேரங்களில் இன்றைக்கு நட்சத்திர ஹோட்டல்கள்லையும் நட்சத்திர ரெஸ்டாரண்ட்லையும் நம்ம பார்க்கும்போது எங்கேயுமே டேபிள் கிடைக்காத அளவுக்கு கூட்டம் அலைமோதுவதை பார்க்கிறோம். நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பிறந்த நாளுக்காக ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். போய் பார்த்தா அந்த என்டையர் பஃபேல வந்து வெளியில் ஒரு 30 பேர் உட்காந்துருக்காங்க. என்னன்னு கேட்டால், சார் வெயிட் பண்ணுங்கள், உங்களோட டேர்ன் வரும். எவ்வளோ நேரம் ஆகும் சார்? ஒரு 1 hour ஆகும் சார், ப்ளீஸ் வெயிட். அந்த இடத்துல ஒரு சாப்பாடோட விலை 5000 rupees ப்ளஸ் 18% டேக்ஸ். அப்போது என்ன சாப்பிட்றோன்றது கூட தெரியாமல், எந்த நேரத்தில் சாப்பிட்றோன்னு கூட தெரியாமல் நாம் இருக்கும்போது அப்போது நமக்கு நோய் வருமா வராதா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நோய் வருவதற்கான காரணமாக சாப்பிடுகின்ற உணவை மட்டும் குறை சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர சாப்பிடுகின்ற முறையையோ சாப்பிடுகின்ற ஒழுக்கத்தையோ நாம் யாருமே யோசித்து கூட பார்ப்பது கிடையாது. முதல்ல சர்க்கரை நோய் வருவதற்கான காரணம் உணவு தான். இன்றைக்கு உணவுங்கிறது ராங் ஃபுட்டு கிடையாது, டிசிப்ளின் இல்லாத ஒரு உணவு முறை பழக்கத்தில் நம்ம இருக்கிறது. அதை நாம் என்றைக்கு மாற்ற முயற்சி செய்கிறோமோ அப்போ தான் வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவோ குணப்படுத்தவோ முடியும். வீரியமான மருந்துகள், உடல் எடை குறைக்கக்கூடிய மருந்துகள், ஊசிகள்னு மருத்துவம் வெவ்வேறு விதமான சொல்யூஷன்ஸை நமக்கு கொடுத்துட்டான கூட ஏன் மனிதனால் ஒரு நோயுடைய பக்க விளைவிலிருந்து வெளிவர முடிவதில்லைன்னா அடிப்படையான விஷயம் என்ன ஒரு ஒழுக்கத்தை உணவில் நாம் கொண்டு வர வேண்டும்ங்கிற புரிதலற்று நாம் இருப்பது தான். ஸோ முதல்ல இதை நம்ம மாற்றணும். உணவுக்கு அடுத்து, உணவை பற்றி பேசணும்னா இன்னைக்கு முழுதும் பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு டாபிக்ஸ் இருக்கு. ஸ்டில் இரண்டாவது நீர். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தண்ணி தேவை? யாராவது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கணும்? 2 லிட்டர், 2 லிட்டர்ஸ், அப்புறம் 3 லிட்டர்ஸ். தேவையை பொறுத்து குடிக்கணும். வெரி குட். அவ்வளோதானா? நோ சாய்ஸ். சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் நாம் குடிக்கணும்னு டிசைட் பண்ணுறது நம்முடைய தாகமா, நம்முடைய உடல் வாகு தான். அந்த இடத்துல தாகம் கிடையாது. ஒரு மனிதன் வாதம் சார்ந்த உடலமைப்பை கொண்டவனா, பித்தம் சார்ந்த உடலமைப்பை கொண்டவனா, கபம் சார்ந்த உடலமைப்பை கொண்டவனா, என்ன காலநிலையில் நாம் இருக்கிறோம், இந்த ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுது. துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நிறைய பெண்கள், ஆண்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கழிப்பறைகள் ரொம்ப பெரிய அளவில் இல்லாமல் இருக்கிறதுனால, அல்லது சுகாதாரமற்ற ஒரு நிலை இருக்கிறதுனால வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், பெரும்பாலான பெண்களை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், தண்ணீர் குடிப்பதே கிடையாது. அதே போல் வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் பெரும்பாலானவர்களை பார்க்குறோம், என்னுடைய அலுவலகம் முழுமையாகவே ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அலுவலகம், அதனால் எனக்கு தண்ணீர் தாகமே எடுப்பதில்லை அப்படின்னு தண்ணீர் குடிக்காமல் இருக்கும். பொதுவாக ஒரு உணவை நம்ம சாப்பிட்றோம், உதாரணத்துக்கு ஒரு கோழி இறைச்சி நம்ம சாப்பிட்றோம், ஒரு 100 கிராம் சாப்பிட்றோம்னா அந்த கோழி இறைச்சி நம்ம உடம்பில் செரிக்கும் போது ஏற்படுகின்ற கழிவுகள் நம்ம உடம்பை விட்டு போகிறதுக்கு குறைந்தது 1.5 லிட்டர் தண்ணி தேவை. ஒரு ஆடு இறைச்சியோ அல்லது மாடு இறைச்சியோ நம்ம சாப்பிட்றோம், 200 கிராம் சாப்பிட்றோன்னா அந்த கழிவுகள் நம்ம உடம்பை விட்டு போகிறதுக்கு குறைந்தது 1.25 லிட்டர் தண்ணீர் தேவை. அந்த மாதிரி வாட்டர் ஃபுட் பிரிண்ட்னு சொல்லுவோம். ஒரு உணவு நம்ம சாப்பிட்றது, இட்லி சாப்பிட்றோமோ, தோசை சாப்பிட்றோமோ, எந்த வகையான உணவுகளை நாம் சாப்பிட்டாலும் கூட அந்த உணவு உடலில் ஏற்படுத்தக்கூடிய கழிவுகள் இரத்த அணுக்களிலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கு குறிப்பிட்ட அளவு நீர்ச்சத்து நமக்கு தேவை. ஒருவேளை அந்த நீர்ச்சத்தை எடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நாம் பின்பற்றாத போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பாதிப்பு உடல், இரத்தம், அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நீர்த்தன்மை, அணுக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா வரை வேலை செய்ய முடியாத அளவுக்கு நம்ம உடல் கழிவிடமாக மாறிப்போகுது. இன்றைக்கு ஒரு சாக்கடைக்கும் மனிதனுடைய ரத்தத்திற்கும் பெரிய வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, என்னோட குருஜி சொல்லுவார். ஏன்னு கேட்டால் யாருமே உடல் சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. அப்போ என்ன ஆகுது?
சாப்பிடுகின்ற மாத்திரையுடைய சக்தி கூட இன்றைக்கு நம்ம உடம்புல வேலை செய்கிறது கிடையாது. இன்றைக்கி நிறைய மாடர்ன் மெடிசனை வந்து நம்ம பார்க்குறோம். எல்லா மருந்துகளுமே மனிதனுடைய ஆரோக்கியத்திற்காக உருவாக்கப்படுவது தான். ஆனால் சில இடங்களில் விலையுயர்ந்த மருந்தாக, உயிர்காக்கும் மருந்தாக கொடுக்கப்படும் போது கூட அந்த மருந்துகள் ஏன் வேலை செய்வதில்லை அப்படின்னா, அந்த உடலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள். ஐ வில் நாட் ஃபாலோ திஸ். ஓகே, கோ டேக் திஸ், பி ஹாப்பி. 2 டாபிக் கூட முடிக்கல, அதுக்குள்ளே வந்து 5 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கழிவாக நம்ம உடம்பு இருக்கிறதுனால தான் நிறைய மருந்துகள் நம்ம உடம்புல வேலை செய்வதே கிடையாது. நம்ம அதான் யோசிப்போம், நான் நல்ல டாக்டரு, இந்த மாதிரி கேசஸ் நிறைய பார்த்துருக்கேன், இருந்தாலும் ஏன் இந்த மருந்து என்னோட உடம்புல ஒர்க் பண்ணலை, ஏன் பேஷண்ட்டோட உடம்புல ஒர்க் பண்ணலைன்ற கேள்விக்கான பதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கழிவுகள் நம்ம உடம்புல தேங்கி இருப்பது தான். அப்போது அந்த கழிவுகளுடைய இருப்பிடமாக நம்ம உடம்பு மாறும்போது என்ன ஆகும்? தங்க பஸ்பம் சார்ந்த மருந்துகளை கொடுத்தா கூட உடம்புக்குள்ளே போய் 1% கூட அதோட அப்சார்ப்ஷன் இருக்காது. அப்போ நம்ம ஃபெயிலியர். இந்த கண்டிஷன் இந்த டாக்டரால் அல்லது இந்த சிஸ்டமால் ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி போகிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு 16 வயசு 17 வயசு குழந்தைகளுக்கு சர்க்கரை நோயும், பித்தப்பை கற்களும், சிறுநீரக கற்களும் அறுவை சிகிச்சை செய்துதான் ஆக வேண்டும் சொல்லக்கூடிய அளவுக்கு கணைய பாதிப்புகளும், சர்க்கரை நோய்களும், புற்றுநோய்களும் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? உடல் சுத்திங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம கவனம் எடுப்பதே கிடையாது. அதற்கு தண்ணீர் அவசியம்ங்கிற புரிதல் இன்றைக்கு பெரும்பாலும் கிடையாது. இன்றைக்கு காற்றுன்னு வரும்போது மூச்சு பயிற்சி, இங்கே இருக்கக்கூடியவர்களில் எத்தனை பேர் பிராணாயாம பயிற்சிகள் செய்கிறீங்க? 4, 5, 6 பேர், 7 பேர். வெரி குட். இதுவரையிலும் 8 பேர். வெரி குட். இதுவரையிலும் இந்த மாதிரி டிஸ்கஷன் வரும்போது 8 பேர் கை தூக்குறதெல்லாம் பெரிய நம்பர் தான். இன்னைக்கு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது பிராணாயாம பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். கருட புராணத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுளை வந்து பிரம்மன் எப்படி எழுதுவார் அப்படின்னு பார்த்தார்னா, இத்தனை கோடி மூச்சுக்கள் தான் எழுதுவாராம். இத்தனை மணி, இத்தனை ஆண்டு, இத்தனை வருடங்கள் எழுத மாட்டாராம். இத்தனை கோடி மூச்சுக்கள் உன்னுடைய ஆயுள்னு தான் பிரம்மன் வந்து எழுதுவாராம். அதனால தான் நம்ம முன்னோர்கள் பிராணாயாமத்தை கொண்டு நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு எப்படி ஒரு மனுஷன் 300 வருஷம் ஒரு முனிவர் இருந்தார், 1000 வருஷம் ஒரு சித்தர் இருந்தாருன்னு நம்ம சொல்லும்போது நம்மெல்லாம் சிரிப்போம், இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு. ஆனால் இதிகாசங்களை பார்க்கும்போது, அகத்தியருடைய புராணங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையுடைய அளவெல்லாம் பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. எப்படி வாழ முடிஞ்சது? பிராணாயாமம். அப்போ ஒரு மனிதன் உள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடிய காற்று, வெளியில் செல்லக்கூடிய காற்று, ஒவ்வொரு அணுக்களுக்கு தேவையான, இயங்குவதற்கு தேவையான காற்றுக்கள் சேர்ந்தது தான் இன்றைக்கு மூச்சுன்னு சொல்கிறோம். உடலிலிருந்து, உண்ணுகின்ற உணவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி, விடுகின்ற மூச்சு பிராணத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி, பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி, இந்த 3 சக்திகளும் நம்ம உடலுக்குள் இணைந்து உருவாக்கக்கூடிய சக்திக்கு தான் பிராணசக்தின்னு பேர். பிராணம்னா மூச்சு கிடையாது. பிராணசக்திங்கிறது உடல் உருவாக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி சரியாக இருக்கணும்னா அந்த இடத்துல நிச்சயமாக பிராணம் சரியாக இருக்கணும். இன்றைக்கு நிறைய ஆராய்ச்சிகளை நம்ம பார்க்கும்போது அந்த ஆராய்ச்சிகளுடைய வெளிப்பாடுகள் பெரும்பாலும் நமக்கு சொல்வது என்ன தெரியுமா? நம்ம யாருமே 100% பிராணவாயுவை கிரகிப்பதும் கிடையாது, நுரையீரலுக்குள் கொண்டு போவதும் கிடையாது. ஆனால் யாராவது கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு நோயற்ற வாழ்க்கை, இளமையான வாழ்க்கையோடு அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது 3வது. 4வது உடல் சுத்தி. எத்தனை பேர் வந்து குறைந்தது மாதத்துக்கு ஒரு முறையாவது பேதிக்கு மருந்து எடுத்து உடம்பை சுத்தம் பண்ணுறீங்க? 1, 2, 3. நீங்களாம் உடம்பை சுத்தம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தொப்பையே வரக்கூடாதே. ஆனால் சார் கையை தூக்குறாரு, அவருக்கு கொஞ்சம் தொப்பை இருக்குது போல இருக்கேன். இன்னைக்கு உடல் சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உடல் சுத்தி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்னா, நம்ம மருத்துவமனையில் நம்மளோட ப்ராக்டிஸில் ரொம்ப முக்கியமாக உடல் சுத்தியை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். புற்றுநோய் ஆராய்ச்சி வந்து கடந்த 10 வருடங்களாக நம்முடைய மருத்துவமனையில் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக வந்து ஒரு ஆரம்ப நிலை புற்றுநோய் வரும்போது டியூமர் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில பரிசோதனைகள், CEA 125, 19.9 சொல்லக்கூடிய 7 வகையான பரிசோதனைகளை எடுத்து
அதன் பிறகு 7 நாட்களுக்கு 6 நாட்களுக்கு நெய் மருந்து கொடுத்து 7வது நாள் காலையில் பேதிக்கு மருந்து கொடுத்து உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு டீடாக்ஸ் சிகிச்சையை நாங்கள் செய்வோம். எவ்வளவு அபரிதமாக இருக்கும் தெரியுமா? ஒரு சிஇஏ வந்து ஒரு 15 17ன்னு வருவாங்க. சிஏ 125, 19.9, 15.3, ஏஎஃப்பி நிறைய ரீடிங்ஸ் பார்ப்போம். அந்த எல்லா ரீடிங்ஸுமே வெறும் 7 நாளில் டீடாக்ஸில் பாதியாக குறையிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் ஒரு ப்ராப்பர் டீடாக்ஸ்க்கு பிறகு அவங்களோட பெட்டை நாங்கள் ரிப்பீட் பண்ணும்போது டியூமரோட சைஸ்லேயே ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு புற்றுநோயுடைய தாக்கத்தையே ஒரு 7 நாட்களில் குறைக்கக்கூடிய அளவுக்கு உடல் சுத்தி சக்தி வாய்ந்ததுன்னா ஒவ்வொரு மாதமும் முறையாக நம்ம செஞ்சோன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வீட்டில் பாட்டிகள் இருந்து செய்து வந்த அந்த ஒரு முறை கலாச்சாரம் இன்றைக்கு வெறும் பூச்சிக்கொல்லி மருந்தாக கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரையோடு நின்று போனதுனால இன்றைக்கி சர்க்கரை நோயோடு மட்டும் இல்லை எல்லா நோயோடவும் நம்ம போராடுறோம். இதுதான் இன்றைக்கி பெரிய சேலஞ்ச். இன்றைக்கி உடல் சுத்தியற்று நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு உடல் சுத்தி செய்வதற்கான முயற்சியை நம்ம செய்யணும். உடல் சுத்தி போலவே அடுத்து வருவது மனோசுத்தி. எத்தனை பேர் இதில் மனசுத்திக்காக ஏதாவது முயற்சி எடுக்கிறோம்? தியானம் யாராவது பண்ணுறீங்களா? இல்லைப்பா, இதுக்கு இந்த யாருமே கை தூக்கல. இந்த பக்கம் 4 பேர். வெரி குட். தியானம் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்? தியானம் பண்ணுறதுனால நமக்கு எதுவுமே கிடைக்காது, அதுதான் உண்மை. ஆனால் தியானம் பண்ணுறதுனால சில விஷயங்களை நம்ம இழந்து போவோம். என்ன இழந்து போவோம்? கோபம், பொறாமை, நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள். இன்றைக்கு சைக்காலஜிக்கலி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸையும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள் மெட்டபாலிக் ரேட்டையும் பாதிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாம் இழப்போம். அதுதான் தியானத்துடைய மிக முக்கியமான ஒரு தாத்பரியம். இன்றைக்கு தியானத்தை கொண்டு உலகத்தை வெல்ல முடியலாம் அப்படிங்கிறதுக்கு அதை விட சிறந்த ஒரு ஆயுதம் இருக்கானே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தியானம் சிறப்பானது. இந்த தியானமற்று நம்ம இருக்கும்போது, காலையில் எழுந்திருக்கும்போது இன்றைக்கி இந்த பிரச்சனை வருமா, அந்த பிரச்சனை வருமா, இன்றைக்கி ஆஃபீஸில் மேனேஜர் என்ன சொல்ல போகிறாரு, வாத்தியார் என்ன சொல்ல போகிறாருன்னு குழந்தைகளும் மன வருத்தத்தோடு பயத்தோடு ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையில் வாழறதும் இன்றைக்கு சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். மனசுத்தி பரவாயில்ல, அடுத்து வர்றது ஆத்ம சுத்தின்னு சொல்லுவோம். ஆத்ம சுத்தினா நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? யாராவது தெரியலையா? அம்மா புரியல. மைக் மைக் மைக். Where is the mic man? வராங்க டாக்டர். Doing everything without doership. அப்பா, பயங்கரமான டெஃபினேஷன் இருக்கு. ஆத்ம சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களும் நோய்களும் 3 காரணத்தால் ஏற்படுது. ஒன்று ஆத்தியாத்மிகம், இன்னொன்று ஆதி பௌதிகம், இன்னொன்று ஆதி தெய்வீகம்னு சொல்லுவோம். ஆத்தியாத்மிகம் அப்படிங்கிறது நமக்கு நாமே நோயை கொண்டு வருவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள். ஆதி பௌதிகம்னு சொல்கிறது கிருமிகள், தொற்றுக்கள், விபத்துகள், மழைக்கால நோய்கள், குளிர்கால நோய்கள், கோடைக்கால நோய்கள் நமக்கு ஏற்படுது. இந்த ஆதி தெய்வீகம் அப்படின்னு வருதுதல்ல, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய வாழ்க்கை இந்த பிறப்போட முடிய போகிறதும் கிடையாது. நம்ம யாரும் புதுசாக மனுஷனாக வர்றதும் கிடையாது. ஏகப்பட்ட பிறவிகளுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம இங்கே இருக்கோம். அப்போ நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை நாம் கொண்டு தொடர்ந்து எடுத்து போகக்கூடிய முயற்சிக்கு பேர் தான் இந்த ஆத்மாங்கிறது. அந்த ஆத்மாவில் நம்ம கொண்டு வர்றது நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். சில நேரங்களில் அந்த கெட்ட விஷயங்கள் அதிகமாகும் போது நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களில் ஒன்றாகத்தான் ஆயுர்வேத மருத்துவம் சர்க்கரை நோயை பார்க்குது. அதுவும் வாதம் சார்ந்த சர்க்கரை நோய் ஏன் வருது அப்படிங்கிற ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தா ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க. பூர்வ ஜென்மம் கிருதம் பாபம் வியாதி ரூபேன சஞ்சதேன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஆத்ம சுத்திங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆத்ம சுத்தி அடையிறதுக்கு 4 வழிகள், ரொம்ப சுலபமான வழிகள் சொல்லியிருக்காங்க. மணி மந்த்ரா ஔஷத தியானம்னு சொல்கிறது. இன்றைக்கு ஜெம் ஸ்டோனை பற்றி எல்லாரும் பேசுகிறோம், ரொம்ப கமர்ஷியலாக பேசுகிறோம். ஆனால் அதோட உண்மையான தாத்பரியம் என்னங்கிறத யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. மந்திரங்கள்,
இன்றைக்கு ஒவ்வொரு மந்திரைகளும் உருவாகக்கூடிய அதிர்வலைகள் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. சயின்ஸ் இன்றைக்கி ரொம்ப டெவலப் ஆகுது. ஜப்பானில் வந்து ரொம்ப அழகான ஆராய்ச்சி. ஒவ்வொரு மனிதனுடைய இயல்புக்கு ஏற்றாற் போல் சில வகையான அதிர்வலைகளுக்குள்ளே நம்ம உட்படுத்தப்படும் போது புற்றுநோய் எப்படி குணமாகுது, அறுவை சிகிச்சை கிடையாது, மருந்து கிடையாது, எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் பை வேவ்ஸ் எப்படி குணப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு பெரிய அளவில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இதைத்தான் நம் முன்னோர்களும் சித்தர்களும் மந்திரங்களாக நமக்கு விட்டு போயிருக்கிறத பார்க்குறோம். அதே போல் ஔஷதம் எடுத்த உடனே நோய்க்கு மருந்தே கிடையாது. அதுவும் கர்ம ரீதியாக வரக்கூடிய நோய்களுக்கு, குறிப்பாக சர்க்கரை நோய், புற்றுநோயெல்லாம் கர்ம ரீதியாக வரக்கூடிய நோய்கள் தான். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? மூணாவதாக தான் மருந்து. ஔஷதம்ங்கிறதே மூன்றாவது தான். நான்காவது தியானம். அப்போ ஆத்ம சுத்தின்னு வரும்போது அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக தேவைப்படுவது தியானம். இந்த தியானம் இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கோமோ நம்ம எல்லாருக்குமே சர்க்கரை நோய் வருவதற்கான ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன, எதிர்மறை எண்ணங்கள் என்ன, நேர்மறை எண்ணங்கள் என்ன, தொண்டு செய்யக்கூடிய குணங்கள் என்ன, தான தர்மங்களுடைய தாத்பரியம் என்னங்கிறத பெரும்பாலும் இன்றைக்கு அறியாத ஒரு சமூகமாகத்தான் நம்ம இருக்கோம். இன்றைக்கி தானம், தர்மம், கோவில், பூஜை, புனஸ்காரங்கள், இறை வழிபாடு, மந்திரங்கள் கேட்பது, மந்திரங்கள் சொல்வது, இது எல்லாமே உண்மையிலே ஆத்மார்த்தமாக நமக்கு தேவையானதாங்கிறத புரிந்து கொண்டு செய்யாத ஒரு நிலையும் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு கோவில்களும் குளங்களும் இறை வழிபாட்டு தலங்களும் இருந்தாலும் கூட நோயோடு நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். கடைசியாக வருவது அபியாசம். அபியாசம்னா ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ்னால் என்ன? ஆயுர்வேதம் ரொம்ப அழகாக 3 விஷயத்தை சொல்லுது. தினச்சரியை, ராத்திரி சரியை, அதே போல் ரித்துச்சரியை. கோடை காலத்தில் செய்ய வேண்டிய தாத்பரியங்கள், குளிர்காலத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள், மழை காலத்தில் என்ன சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது. இதுக்கு ரொம்ப அழகாக நான் ஒரு உதாரணத்தை எப்போவுமே கோடிட்டு காட்டுவேன். ஸ்ரீராம நவமி கோடை காலத்தில் வருது. ஸ்ரீராம நவமிக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் வெறும் மோரும் பானகமும் தான். அதே சாமிக்கு தான் கிருஷ்ண ஜெயந்தி வருது. நல்ல ஒரு குளிர்காலம், மழை ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் வருது. அவருக்கு நமக்கு பிடிச்ச எல்லா லட்டு, அதிரசம், தட்டைன்னு வச்சு பலகாரங்களோட நல்லா ஜம்முன்னு கொண்டாடுறோம். ஏன் ராமருக்கு வந்து நம்ம பானகமும் மோரம் மட்டும் கொடுக்குறோம்? ஏன்னா கோடை காலத்தில் பக்ஷணங்களை செரிக்கக்கூடிய உணவு நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது. நம்ம செரிமான மண்டலம் ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த நேரத்தில் தாகத்தை சாந்தம் செய்வதற்காக, அந்த இடத்துல ஏற்படுகின்ற வறட்சியை குறைப்பதற்காக மோரும் பானகமும். அதே கிருஷ்ண ஜெயந்தி வரும்போது பசி நல்லா எடுக்கக்கூடிய ஒரு காலம், கொழுப்பு உணவுகளை ஜீரணம் செய்யக்கூடிய காலம். அதனால தான் அந்த காலத்தில் நமக்கு கொடுக்கப்படுவது என்ன? எல்லா வகையான இனிப்புகளும் எண்ணெய் பலகாரங்களும் நம்ம சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு ரித்துச்சரியை, தினச்சரியை, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், அபியங்கம் ஆச்சரேத் நித்தியம் சொல்கிறோம். இன்றைக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கூட யாரும் செய்கிறது கிடையாது. இது எல்லாமே இன்றைக்கு சர்க்கரை நோய்க்கு ஒரு காரணம். ஏன் சர்க்கரை நோயை நம்மால் குணப்படுத்த முடியவில்லை? ஏன் சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியாத ஒரு நோயுடைய வகைப்பாட்டியலில் இன்றைக்கு நம்மெல்லாம் பார்க்குறோன்னா, இந்த 7 pillars ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய இந்த 7 விஷயத்தை ஒவ்வொரு நோயாளிக்கும் நாம் சொல்லி கொடுக்காத வரை நாம் கொடுக்கக்கூடிய எந்த மருந்துகளும் அவர்களுக்கு உபயோகப்படாது. முதல்ல மருத்துவர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மூட்டு வலியோடு ஒருத்தர் வரும்போது அவருக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளாக குகுலு வகை சார்ந்த மருந்துகளை கொடுக்குறோம். சிலருக்கு வலி குறையுது, ஆனால் பலருக்கு வலி குறைவது கிடையாது. ஏன் குறையிறது கிடையாது? மருத்துவர்களுடைய சிகிச்சை வெறும் மருந்தோடு நின்று விடாமல் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி, அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த 7 விஷயத்தையும் ஒன்றாக இணைத்து ஒருமைப்படுத்தி, அது கூட நீங்கள் வெறும் டேப்ல இருந்து தண்ணி பிடிச்சி கொடுங்க. அந்த நோயாளிக்கு நோய் குணமாகலைன்னா என்னை வந்து கேளுங்க. இன்றைக்கு நம்ம எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் மருந்து கொடுப்பதோடு நின்று விடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன விஷயம். இதை விட முக்கியம், இன்றைக்கு சர்க்கரை நோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தேவை. ஆஸ் டாக்டர்ஸ், ஆஸ் அப்கமிங் டாக்டர்ஸ், ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இன்றைக்கு நோயை குணப்படுத்துவதில் மருந்துடைய பங்கு 30% தான். வாழ்வியல் முறைகளும் இன்றைக்கு இந்த 7 pillars ஆஃப் லைஃப்பும் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நோயை குணப்படுத்தக்கூடிய வழிகாட்டிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஐ திங்க் இதுக்கு மேலே டைம் எடுத்தால் அந்த பசங்கள்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. ஸோ கேள்விகள், எஸ், வி வில் மூவ் இன் டு கொஸ்டின் செஷன். 2 கை, மைக் ப்ளீஸ். ஒரு நிமிஷம், I'll give the mic. Good evening, sir.
a beautiful talk you had given. Sir, is diabetic hereditary? My father passed away because of high diabetes because he used to eat a lot. Is it, I mean, that is the second part of it. The first question is diabetic hereditary? Have I to be more cautious because my father had diabetes, and what are the precautions I should take? தேங்க்யூ. நல்ல கேள்வி இது. சக்கரை நோய் பரம்பரை நோயா, அதே போல் எனக்கு சக்கரை நோய் வருமா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் இதில் ஆஸ்பெக்டில் பார்க்கணும். நம்முடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது நம்ம பெற்றோர்கள் முன்னோர்கள் நமக்கு விட்டு செல்லக்கூடிய நிறைய விஷயங்களை ஏன் செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. உதாரணத்துக்கு இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நம்ம பார்த்தோம்னா சாப்பிடுகின்ற உணவு ஒரு கலாச்சாரமான உணவு தான் இல்லையா? காலையில் இட்லி, மதியம் சோறு, ராத்திரி இட்லி தோசை, இதே கலாச்சாரத்தில் நம்ம இருக்கோம். அதே போல் நம்முடைய ரோல் மாடல் யாருன்னா நம்முடைய அப்பா தான். பெரும்பாலான காலங்களில் அப்பாவும் அம்மாவோ அண்ணாவோ நமக்கு முன்னாடி இருக்கவங்க தான். ஒருவேளை அப்பா வந்து ஒரு பெரிய ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்காருன்னு வச்சுங்களேன், பையன் நிச்சயமாக பெரிய ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக தான் இருப்பார். பட் ஆனால் போன தலைமுறைக்கு இன்றைக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு லக்ஸுரி இருந்ததான்னு கேட்டால் இல்லை. அவங்கெல்லாம் வாழ்க்கையை நடத்தவே போராட வேண்டிய சூழலில் தான் இருந்தோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த குடும்பத்துடைய உணவு முறை, அவங்க பிரச்சனைகளை அணுகுகின்ற முறை, அவங்களுடைய பொருளாதார நிலை, அவங்களுடைய வாழ்வியல் முறை எல்லாம் கேள்வி கேட்காமல் பின்பற்றக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் நம்ம இருக்கும்போது அப்பாவுக்கு இருக்க நோய் பையனுக்கு வருது, பையனுக்கு இருக்க நோய் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வருது. இது அப்சல்யூட்லி பிரேக்கபிள் சைக்கிள். இன்றைக்கு அப்பாவுக்கு கிட்ட இருந்து சொத்து பணம் வாங்குற மாதிரி சில நேரங்களில் நம்ம நோயை வாங்குவோம், அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கு வாழ்வியல் முறைகள் மிகப்பெரிய அளவில் நோயை கொண்டு வருது. எங்கள் அப்பாவுக்கு இருக்க கூடிய நோய் எனக்கு வரக்கூடாது, நான் என்ன பண்ணணும்? 7 pillars ஆஃப் லைஃப். நம்முடைய மருத்துவமனையில் நீங்கள் எந்த கிளைகளுக்கு வேணால் ப்ளீஸ் வாக்கன், டாக்டரை பாருங்கள், கம்ப்ளீட் ஹெல்த் அசஸ்மெண்ட் செய்யுங்க. உங்களுக்கான 7 pillars ஆஃப் லைஃப்ங்கிறது என்னங்கிறத அவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. இது கட்டணமற்ற சேவை. இட்ஸ் அ ஃப்ரீ ப்ரொசீஜர் வி ஃபாலோ. எதுக்காகனா இது ஒன்லி ஃபார் விழிப்புணர்வு. எங்களோட ஆர்கனைசேஷனில் எங்களோட சேர்மேன் டாக்டர் ஸ்ரீவர்மாவோட பெரிய விஷன் என்னென்னா, மருந்துகள் அப்படிங்கிறது நோயை தீர்ப்பதற்கான முயற்சியாக இருந்தாலும் கூட ஆரோக்கியமான சமூகம் நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு பெரிய அளவில் மருந்துகளை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது எங்களோட இன்டெக்ரல் பாலிசி. அதனால தான் நாங்கள் மருந்துகள் கொடுக்கறத விட டீடாக்ஸ்க்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதும், அதை விட முக்கியமாக என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறதும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பரம்பரையாக வரக்கூடிய நோய்களை பிரேக் பண்ண முடியுமா? சில நோய்களை பிரேக் பண்ணலாம், சில விஷயங்களை தள்ளி போட முடியும். இன்றைக்கி கேன்சர் ஹீலிங்கில் நாங்கள் இருக்கோம். லாஸ்ட்டு 25 வருஷமாக ப்ராக்டிஸில் இருக்கோம். நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். முதல் ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் வரலாம் இன்றைக்கி எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்க மாற்றும்போது அவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரதை நான் பார்க்குறேன். நல்ல கொழுன்னு 90 கிலோ இருக்கக்கூடிய அம்மா, 70 கிலோ இருக்கக்கூடிய மகள், ஆனால் வெறும் 35 கிலோ 40 கிலோ இருக்கக்கூடிய பெண் அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் கொண்டு வந்து அவங்க ஃபேமிலியில் ரன் ஆகக்கூடிய ஒபிசிட்டியும் டயபெட்டிஸையும் பிரேக் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப அதிகம். அந்த விழிப்புணர்வுக்காக நம்மளோட ஆரோக்கியத்துக்காக ஒரு 2 மணி நேரம் நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா, எஸ், உங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கக்கூடிய சர்க்கரை நோய் உங்களுக்கு வராமல் பார்க்க முடியும், தள்ளி போட முடியும். இட்ஸ் பாசிபிள். ஹலோ. A very insightful talk, sir. Just one question. You talked about detoxification. Is detoxification required even if one doesn't have problem, or should it be done regularly? Number one. Number two is that does detoxification has the side effect of removing good bacteria from the gut? முதல்ல டீடாக்சிஃபிகேஷன்னா என்னன்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க. பேதிக்கு சாப்பிட்றது டீடாக்சிஃபிகேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். டீடாக்ஸ்னால் என்ன அர்த்தம்? பொதுவாக நான் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்மளோட பாடி எப்படி இருக்குன்னா, பஞ்சபூதங்கள், அதிலிருந்து வாத பித்த கபம்ங்கிற 3 தோஷங்கள், இதிலிருந்து உடம்பில் இருக்கக்கூடிய 7 தாதுக்கள், செரிமான மண்டலம், ரத்த மண்டலம், தசை மண்டலம், கொழுப்பு மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மஜ்ஜை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம். இதிலிருந்து வரக்கூடியது 7 சக்கரங்கள், மூலாதாரம் டு சஹஸ்ரஹாரம். இதிலிருந்து வர்றது 5 அவயங்கள், உடம்போட எனர்ஜி லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய கோஷம்.
இதிலிருந்து வர்றது 108 வர்மங்கள். இந்த பஞ்சபூதத்திலிருந்து இந்த வர்மங்கள் வரை இருக்கக்கூடிய எனர்ஜி ஃப்ளோவும், எனர்ஜி இங்கிருந்து முன்புறத்திலிருந்து வெளிப்புறமாகவும் வெளிப்புறத்திலிருந்து உட்புறமாகவும் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃப்ளோவை ரீஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் டீடாக்ஸ். டீடாக்ஸுங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க, பேதிக்கு சாப்பிட்றது கிடையாது. இன்றைக்கி எல்லாம் சுலபமாக பண்ணக்கூடிய டீடாக்ஸ் அது. ஏன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் போனாலே நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறோம். இன்றைக்கி மாடர்ன் மெடிசன் ரொம்ப கட் ஹெல்த்தை பற்றி பேசுகிறத பார்க்குறோம். கட்டில் வந்து நல்ல பாக்டீரியா இருக்குது, கெட்ட பாக்டீரியா இருக்குது, ப்ரோபயோட்டிக்ஸ் சாப்பிடுங்க, ப்ரீபயோட்டிக்ஸ் சாப்பிடுங்க, இதெல்லாம் ஓகே. பட் இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் வந்து ஒரு இடத்துல அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கை சுத்தம் பண்ணாமல் திரும்ப திரும்ப அது மேலே ஒரு பர்ஃப்யூம் போடுறதுல அந்த இடம் வந்து சுத்தமாகுமா? இன்றைக்கி டீடாக்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு ப்ராசஸ். இந்த டீடாக்ஸுங்கிறது ஒரு நாளைக்கு பேதிக்கு எடுக்கிறது இல்லை. முதல்ல உடம்புல இருக்கக்கூடிய 7 திசுக்களையும் 6 நாளுக்கு நெய் மருந்து எடுத்து முதல்ல அதை என்ரிச் பண்ணணும். இந்த என்ரிச் பண்ண பிறகு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுக்கும் நடுவே தேங்கி கிடக்கக்கூடிய, ஒவ்வொரு அணுக்களுக்கு உள்ளேயும் தேங்கி கிடக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை நீக்குவது. நம்ம ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது உடம்புல. இது நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் போகக்கூடிய பாதையோட நடுவில் இருந்து கெட்ட ரத்தத்திலிருந்து கழிவுகளையும் நல்ல ரத்தத்திலிருந்து கழிவுகளையும் வெளியேற்றும். நல்ல ரத்தம்னா உடனே நல்ல ஆக்சிஜனேட்டட் பிளட் மட்டும் இல்லை, முழுமையாக ஃபார்ம் ஆகாத செல்ஸ் அதில் இருக்கும், இறந்து போன செல்ஸ் அதில் இருக்கும், அதே போல் ஃபங்க்ஷனே பண்ணான டார்மக் செல்ஸ் நிறைய இருக்கும் அதில். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் டீடாக்ஸ். டீடாக்ஸ்க்கு சைட் எஃபெக்ட் கிடையாதா? நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் உண்டு. அதனால தான் டீடாக்ஸ் ஆல்வேஸ் ஹேஸ் டு பி அண்டர் சூப்பர்விஷன். ஒரு மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் தேவையில்லாத நேரங்களில் டீடாக்ஸ் எடுக்கக்கூடாது. ஆயுர்வேதம் ஒவ்வொரு ரிதுச்சரியையிலும் என்ன மாதிரியான டீடாக்ஸ் எடுத்தால் நம்ம உடம்புல இருக்க வாத பித்த கபதோஷத்தை சமநிலைப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஓகே, we can complete it. 6 o'clock சொன்னாங்க டாக்டர். ஃபைன். ஓ ஓகே 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 ஃபைன் ஃபைன் ஓகே ஓகே குட். ஸோ நேரமின்மை, எல்லா இடத்துலையும் நேரமின்மை. ஸோ வேறு ஏதாவது ஒரு கேள்வி? லாஸ்ட் கொஸ்டின். எஸ், ஒன் லாஸ்ட் கொஸ்டின். There is a perception that நாட்டு சக்கரை, that is the நார்மல் சுகருக்கு பதிலாக இப்போ நம்ம அந்த நாட்டு சக்கரை யூஸ் பண்ணால் டயபெட்டிஸ் சான்சஸ் குறைச்சல், இட் இஸ் சேஃப். இது கரெக்ட் ஃபிலாசபி? அது 2 ஆஸ்பெக்ட்டுங்க. நம்பர் 1, வெள்ளை சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரையோட கேலரி குறைவு, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் வெள்ளை சர்க்கரை 1 கரண்டி போட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இனிப்பு நாட்டு சர்க்கரை 3 கரண்டி போட்டால் தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் 1 கரண்டி 10 கேலரி உங்களுக்கு கொடுக்குதுன்னா, நீங்கள் 1 கரண்டி நாட்டு சர்க்கரை போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கரண்டி வெள்ளை சர்க்கரை போடுறதுக்கு பதிலாக 3 கரண்டி நாட்டு சர்க்கரை போடுவீங்க. அப்போ 10 கேலரி சேர்க்க வேண்டிய இடத்துல 24 கேலரி சேர்க்குறோம். அதனால் நாட்டு சர்க்கரையை அளவாக பயன்படுத்தினா சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே சுவைக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தேவையில்லாமல் நாட்டு சர்க்கரையோட அளவு அதிகமாகி சர்க்கரை அதிகமாகும். பட் என்ன கேட்டால் சர்க்கரை நோயின் முடிவாச்சு, அப்புறம் எதுக்கு இனிப்பை தேடிட்டு? இனிப்பு இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. இத்துடன் உரையை முடித்து கொள்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நம்மளோட ஸ்டால் கீழே இருக்குது. டாக்டர் ராஜேஷ், என்னோட டீமோட டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லாரையும் மீட் பண்ணுங்கள். ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முடியுமான்னு, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். தேங்க்யூ. Your valuable insights on wellness and how to manage the diseases. I call upon Dr. Vijay Pal, chairperson of this Ayush Conclave 2026. I also take the opportunity to call upon Dr. Jayashree Desika Charlu onto the dais to felicitate the chairpersons of this session. I also call upon Shri Verma ji to join us in the felicitation.
we again take this opportunity to thank Wellness Guru Dr. Gautaman for sharing his experience and valuable insights this evening on the third day of National Arogya Expo and Ayush Conclave 2026. Chair of the current session, Dr. Radhika. Dr. Dharmesh. Chairing the current session alongside Dr. Radhika and Dr. Salim. We also would like to extend the felicitation to Dr. Salim. Dr. Jayashree, Chairperson Sri Ayurvedic and RAV Guru from Tamil Nadu. Dr. Jayashree Desikacharlu, thank you dignitaries on and off the dais, and I also thank the delegates and students for joining the third day of the National Arogya Expo and Ayush Conclave 2026. I invite my sister, Dr. Veronique Nicoli, to the dais. I always says this place is meant for meditation. A simple practice can transform your life. We millions of people, we follow Heartfulness. It's a non-religious spiritual organization. How we talk about integrated medicine, all systems are same towards the goal to heal people in the same way. We treat all religion taking us towards the same path. Once you realize spirituality doesn't have any language, any religion, it directly connects you with the divinity. We wish to give you an experience of relaxation. I invite Dr. Veronique Nicoli
please give a relaxation session. So, as we come to the end of the day, we'll guide you through a relaxation. So, sit comfortably. If you want to sit cross-legged, please feel free. Make sure your back is rested so that your body does not disturb you at all. Gently close your eyes. We will start with the toes. Bring your attention to your toes. Wiggle your toes and gently relax them. Invite the divine energy of Mother Earth to enter your feet, your ankles, relaxing them. Allow the energy of Mother Earth to move up your ankles, calf muscles and knees. Feel your lower legs relaxing. Energy of Mother Earth goes up your thigh muscles, completely relaxing both your legs. Now deeply relax your hips, lower back, lower abdomen. Feel that area completely relaxing. Let the energy of Mother Earth come up your spine, lower back, middle back, upper back, till the neck. Bring your attention to your stomach and let the energy permeate and relax all the organs in your abdomen. Feel the energy completely relaxing your chest. Moving up the chest to the shoulders. Feel your shoulders completely relaxed and melting away. Allow the energy to move down the arms, elbows, forearms, hands and fingers. Now bring your attention to your neck and have your neck muscles completely soften, as well as the face, the jaw, chin, lips, the tongue, cheeks, nose, eyelids, forehead, temples, the back of the ears, back of the head, till the top of your head.
scan your body and feel that from the top of your head till your toes, your body is completely relaxed. Now gently bring your attention to your heart, in the center of your chest where you feel the heartbeat. And have a thought that there is already a divine light present in your heart, and that it's taking you, pulling you inwards. If thoughts arise, just ignore them. Allow them to leave you and gently bring your attention back to the heart. Allow yourself to settle in the joy and the love of the heart. And stay there for a few minutes, allowing meditation to happen. Stay there until you hear that's all. And that's all. Just keep your eyes closed. Observe how you're feeling, the relaxed feeling. And when you feel ready, you can gently open your eyes. Thank you all. Have a blissful evening. Today's scientific session we complete.